ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சன்மூஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு ஈஸியாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தேங்காய் திருவிடலாம். நான் ஒரு அரை மூடி தேங்காய் திருவிருக்கேன். அதே போல் கொஞ்சமாக இஞ்சி, ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அதை சுத்தமாக தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 15 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் நான் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வந்திருப்பேன். நல்லா தோல் நீக்கிட்டு நல்லா அலசி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்து தோல் நீக்கிட்டு நல்ல பொடிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் பெருசாக ஒரே ஒரு தக்காளி இருந்தால் போதும். அதையும் நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, ஒரு டீஸ்பூன் சோம்பு எல்லாம் போட்டுக்கிட்டு ஜீரா போட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் பிளாக் பெப்பர் போட்டுக்கோங்க. மிளகு அது ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. வெட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு 2ஐயும் கடாயில் சேர்த்துக்கோங்க. அதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் 2 வரமிளகாய் நான் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ திருவி வச்சுருக்க தேங்காயில் நான் ஒரு 5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு கிரேவி நிறைய வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். கிரேவி கொஞ்சம் நிறைய இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அதை சேர்த்துக்கிட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க. கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு வாணலியில் குக்கர் வச்சுக்கோங்க. குக்கர் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளி மட்டும் ஒன்று சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக 1 போதும். தக்காளியும் நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் பீஸை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். ஏற்கனவே காரத்துக்கு நம்ம பெப்பர் போட்டிருக்கோம், வரமிளகாய் போட்டிருக்கோம். அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க.
இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எவ்வளோ உப்பு வேணுமோ நம்ம அதை பார்த்து சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதி வந்தோன்னே கொஞ்சம் மல்லி இலை தூவி நீங்கள் குக்கர் மூடி ஒரு 4 விசில் விடுங்க. ப்ரெஷர் போனதுக்கப்புறம் பாருங்கள் சிக்கன் குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. இந்த சிக்கன் குழம்ப நீங்கள் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நீங்கள் சேர்த்து பரிமாறலாம். தொட்டுக்க ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.